அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் மாதம் 25ஆம் தேதி நவக்கிரகங்களினுடைய அமைப்பானது கடகராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க பெறப்போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக கிரகங்களில் ஏற்படக்கூடிய ஒரு சிறு நகர்வு கூட பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் பாதிப்பு இல்லை தாக்கத்தை அது ஏற்படுத்துங்க. அது சில ராசிக்கு நன்மையை ஏற்படுத்தும், சில ராசிக்கு துரதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் கடகராசியில் பிறந்தவங்க எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவக்கிரகங்களினுடைய அமைப்பானது கடகராசியில் பிறந்தவங்களுக்கு பல்வேறு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்க பெற்றாலும் இந்த காலம் உங்களுக்கு சுபமான பலன்களை அதிகபட்சம் வழங்குவதற்கான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய வாழ்க்கையில் இது ஒரு புதிய மாற்றத்தையும் புதிய உற்சாகத்தையும் ஏற்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் வியாபாரம் தொழில் அப்படின்னு வரும்பொழுது கொஞ்சம் கடுமையாக பாடுபட வேண்டியதாகவும் இருக்கலாம். பணியாட்களால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடுங்க. பங்குதாரர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு காலகட்டமாக இந்த காலம் அமைய பெறலாம். இருப்பினும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியம். என்ன மாதிரியான விஷயங்கள் குடும்ப பெண்களுக்கு மகிழ்ச்சியை தரும் அப்படின்னு பார்த்தோன்னா, கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அன்பு, அந்யோன்யம், குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய திறமை, அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகள் தங்கள் பேச்சை கேட்டு நடக்கிறது, இது போன்ற விஷயங்களால் உங்களுக்கு மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் மற்றொரு பார்த்தோம் அப்படின்னா, வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு வீட்டு வேலை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி அலுவலக வேலையும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏதாவது ஒரு விஷயம் சலுகைகளோ இல்லை எதிர்பார்த்த ப்ரமோஷன், ஊதிய உயர்வு, இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் வேலை செய்கிற இடத்துல எதிர்பார்க்குறீங்க அப்படின்னும் போது அதில் காலதாமதம் ஏற்படும். அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிப்பது ரொம்ப அவசியமான ஒன்றுங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் பணிச்சுமை அதிகரித்து தான் காணப்படும். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிறதுலையும் காலதாமதம் ஏற்படத்தான் செய்யும். அதனால் அதை நினைத்து நீங்கள் பெரிய அளவில் கவலை கொள்ள வேண்டாம். இது இந்த ஒரு 25 நாட்கள் வரைக்கும் தான். இந்த நேரத்தில் நீங்கள் என்ன ஒரு முயற்சிகள் பண்ணாலும் அது காலதாமதம், இழுபறி போன்ற விஷயங்களில் தான் இருக்கும். சிறிது காலம் நீங்கள் தள்ளி போடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் நினைத்த மாதிரி அனைத்துமே உங்களுக்கு நடைபெற வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கிறதுங்க. அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய உடல் ஆரோக்கிய விஷயத்தில் அக்கறை செலுத்த வேண்டியது அவசியம். திருமண வயதில் இருக்கக்கூடிய மகன், அப்படி இல்லை மகளுக்கு வரன் தேடக்கூடிய முயற்சிகளில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். சுப நிகழ்வுகள் அரங்கேறக்கூடிய ஒரு காலகட்டம். அதே மாதிரி உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் தோன்றக்கூடும். அப்படிங்கிறதுனால பொறுமையை கடைபிடிக்க பாருங்கள். அலுவலகத்தில் வேலைச்சுமை அதிகரிக்கும். ஆனாலும் அதிகாரிகளினுடைய பாராட்டுக்கள் கிடைக்கிறது உங்களுடைய மனதுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்குங்க. ஆனாலும் என்னதான் பாராட்டு உங்களுக்கு கிடைச்சாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் கிடைக்கிறதுல காலதாமதம் ஆகத்தான் செய்யும். அதே மாதிரி வியாபாரம் தொழில் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் சுமாரான பலன்கள் தான் இருக்குது, சுமாராகத்தாங்க இருக்கும். அதே மாதிரி கடையை வேறு இடத்துக்கு மாற்றக்கூடிய உங்களுடைய முயற்சி நல்லபடியாக நடந்து முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, சக பணியாளர்கள் மத்தியில் உங்களுக்கு சில விவாதம் இல்லை வாக்குவாதம் இதெல்லாம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு கருத்து மோதல்கள் சக பணியாளர்கள் மத்தியில் உருவாகலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களோ, குடும்ப ரகசியங்களோ, குடும்பம் தொடர்பான மற்ற விஷயங்களையோ சக பணியாளர்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். அது பிரச்சனையை மற்றொரு புறம் ஏற்படுத்திவிடும். அதே மாதிரி வருமானம் அப்படிங்கிறது எதிர்பார்த்தபடி இருக்காது. அப்படிங்கிறதுனால வெளியில் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுங்க. சிறு அளவில் உடல்நலக்குறைவு ஏற்படலாம். உறவினர்கள் வகையில் குடும்பத்தில் கலகமோ அப்படி இல்லைன்னா சில பிரச்சனைகளோ தோன்றதான் செய்யும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி மனதில் பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி இனம் தெரியாத குழப்பங்கள், ஒரு விதமான பய உணர்வு,
மரண பயம் இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஏற்படலாம். தேவையில்லாமல் உணர்ச்சி வசப்பட வேண்டாம். இந்த மாதிரியான நேரங்களில் கொஞ்சம் வந்து கூடுதல் கவனமாகிருங்க. முடிஞ்ச வரைக்கும் யோகா, தியானம், உடற்பயிற்சி மேற்கொள்வது, பிடித்தமான இனிமையான பாடல்களை கேட்கிறது, இல்லை இறைவனினுடைய நாமத்தை உச்சரிப்பது போன்ற செயல்களில் நீங்கள் ஈடுபட்டீங்க அப்படின்னா இது மாதிரி இனம் தெரியாத குழப்பமோ, பயமோ, அச்சமோ, படபடப்போ இல்லை பரபரப்போ அப்படி இல்லைன்னா உணர்ச்சி வசப்படுறதோ போன்ற உணர்வுகள் வந்து தவிர்க்கப்படும் அப்படின்னு சொல்லலாம். இதன் காரணமாக தேவையில்லாத பிரச்சனைகள்லையும் இருந்து நீங்கள் தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நீங்கள் தொழில் அப்படி இல்லைன்னா வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து எதிர்பார்த்ததை விட அதிக அளவு லாபம் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இரவு பகல் பாராமல் கடினமாக உழைப்பை நீங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அப்படி நீங்கள் கடினமான உழைப்பை நீங்கள் தந்தால் மட்டும்தான் நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு லாபத்தை உங்களால் காண முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் தேவையற்ற செலவுகளும் இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடும். அப்படிங்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு வீண் விரயங்களை குறைக்கிறதன் மூலமாக கடன் வாங்கிறத உங்களால் தவிர்க்க முடியும். உடல் ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா அடிக்கடி உடல் உபாதைகள் ஏற்பட்டு அது ஒரு புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மருத்துவ செலவை ஏற்படுத்துங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் உடல் ஆரோக்கிய விஷயத்துலையும் வந்து கவனத்தை செலுத்துவது ரொம்ப நல்லது. வேலைச்சுமை என்னதான் கூடுதலாக இருந்தாலும் நீங்கள் திட்டமிட்டு உங்களுடைய பணிகளை செய்கிறதன் மூலமாக ஓரளவுக்கு சுமையை உங்களால் கட்டுப்படுத்த முடியுங்க. வேலையில் அதிக அளவு நீங்கள் கவனத்தை செலுத்துறதன் மூலமாக வீண் பிரச்சனைகளில் இருந்தும் உங்களால் தப்பித்து கொள்ள முடியும். அதே மாதிரி தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்கிறது சற்று கடினமாக தாங்க இருக்கும். தொழிலை விரிவுபடுத்த வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூடுதல் முயற்சியையும் உழைப்பையும் செய்ய வேண்டியதாகவும் இருக்கலாம். இருப்பினும் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டியதும் அவசியங்க. அதே மாதிரி எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்பட்டாலும் நீங்கள் அதை கொஞ்சம் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ள பாருங்கள். சேமிப்பில் இந்த காலத்தில் அதிகமாக நீங்கள் கவனத்தை செலுத்துறது ரொம்ப முக்கியங்க. அப்போ தான் உங்களுக்கு ஏற்படுகின்ற திடீர் பணத்தட்டுப்பாடு, பண திண்டாட்டம், பண நெருக்கடி போன்ற சமயங்களில் இந்த சேமிப்பு உங்களுக்கு பக்கபலமாக கை கொடுக்கும். அப்படி இல்லைன்னா தேவையில்லாமல் கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படலாம். தலைவலி, அதாவது கடன் வாங்கி தேவையில்லாத பிரச்சனைகள்லையும் சிக்குவதற்கான வாய்ப்பும் உண்டாகும். இதன் காரணமாக கோபம், டென்ஷன், தலைவலி போன்றவையும் உங்களுக்கு ஏற்பட்டு தேவையில்லாத உடல் உபாதைகளும் ஏற்படும். நீங்கள் செய்கிற ஒரு சிறு விஷயம், சிறு தவறு அப்படிங்கிறது அடுக்கடுக்கான பிரச்சனைகளை அடுக்கடுக்காக வர வைக்கும். அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொண்டு செயல்படுவது ரொம்ப அவசியங்க. இந்த காலத்தில் நீங்கள் கொஞ்சம் பரபரப்பாகவும் தென்பட ஆரம்பிப்பீங்க. எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் பரபரப்பான சூழ்நிலை இருக்க பெறும். எல்லாத்துலேயுமே ஒரு வேகம் இருக்க செய்யும். இருந்தாலும் வேகத்தை விட விவேகம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக அடுத்து வரக்கூடிய 25 நாட்கள் அமைய பெறப்போகிறது. அதே சமயம் சிறு பாதிப்புகள் அவ்வப்போது உடல் ஆரோக்கிய விஷயத்தில் ஏற்படதாங்க செய்யும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. மேலும் பார்த்தோம் அப்படின்னா என்னதான் வேலையில் வந்து அதிகமான பொறுப்புகள், அதிகமான சுமைகள் இருந்தாலும் நீங்கள் திட்டமிட்டு உங்களுடைய பணிகளை செய்கிறதன் மூலமாக திறம்பட செய்து முடிக்கிறதன் மூலமாக அதற்கு ஏற்ற ஆதாயமும் உங்களுக்கு கிடைக்கும். அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொள்ள பாருங்கள். அதே மாதிரி தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்காது. அதனால் பெரிய அளவில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம். சற்று குறைவாக தாங்க இருக்கும். தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய சூழ்நிலை சாதகமாக இல்லை. அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக பொறுமையை கடைபிடிப்பது அவசியங்க. அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் செலவுகளை வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டியது அவசியமாகிறது. உடன் பணி புரிகிறவங்க கிட்ட வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அவங்கக்கிட்ட என்ன பேசணும், எந்த மாதிரியான விஷயங்களை பகிர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுலையும் வந்து கொஞ்சம் உஷாராக இருக்கணும். எல்லா விஷயத்தையும் சக பணியாளர்கள் மத்தியிலேயோ உடன் பணி புரிபவர்களிடத்துலையோ பகிர்ந்து கொள்வதை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க. அது உங்களுக்கே வினையாகவும் மாற ஆரம்பிக்கலாம். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில அன்பர்களுக்கு தேவையில்லாத பயம் வந்து ஏற்படும்.
மரண பயமாக இருக்கலாம், குழப்பமாக இருக்கலாம், ஒரு விதமான அச்சமாக இருக்கலாம். இது கிரகங்களினுடைய மாற்றத்தின் காரணமாக உங்களுக்கு ஏற்படக்கூடியது. அதனால் இந்த நேரத்தை மனதை ரொம்ப ரொம்ப எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை நீங்கள் சாந்தமாகவும் அமைதியாகவும் வைத்து கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய மனதை ஆக்கிரமிக்கக்கூடிய அந்த மரண பயம் இல்லை தேவையற்ற பதட்டம், குழப்பம், படபடப்பு இது எல்லாத்தையும் உங்களால் ஓரளவுக்கு சரிகட்டி அதில் இருந்து மீண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லலாம்.